வாட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஹவு டு ஒர்க், இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது, இன்வெஸ்ட்மெண்ட்ல என்னென்ன டைப் இருக்கு அண்ட் இதை எப்படி ஈஸியஸ்ட் வேல நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹே எவ்ரிவன், ஐ எம் வெற்றி. வெல்கம் டு ஃபிட் ஃபினான்ஸ், வேர் வி க்ரோ யுவர் மசில், மணி, மைண்ட் செட் டுகெதர். லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. எதுக்காக எடுத்தோடனே நான் இந்த டாபிக் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியணும், அப்போதான் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குரியான ஐடியா உங்களுக்கு வரும். அதுவும் இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் தம் என்னோட இன்ட்ரோ வீடியோவில் இன்வெஸ்ட்மெண்ட்னா எனக்கு என்னன்னே தெரியல வெற்றி, இது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அதில் என்னென்ன டைப் இருக்குது அதை பற்றி சொல்லு அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ நம்ம எடுத்தோடனே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இன்வெஸ்ட்மெண்ட்ல ஜீரோடா வெற்றி, எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னே தெரியாது, இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிற பேரையே நான் இப்போ தான் கேட்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு தெளிவாக இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத நான் ரெண்டே சொல்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட் மீன்ஸ் புட்டிங் யுவர் மணி இன்டு சம்திங் தட் கேன் க்ரோ ஓவர் ஏ டைம். அதாவது உங்களோட மணியை ஏதாவது ஒரு அசட் கேட்டகரியில், அசட் கேட்டகரினா என்னடா வெற்றி அதை பற்றி சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அசட், லயபிலிட்டி, இது ரெண்டு இருக்கு. அசட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எதுலையாச்சும் ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அந்த இன்வெஸ்ட் பண்ணுற மணி அந்த மணியோட வேல்யூவை இழக்காம அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்ததுன்னா அதை நம்ம அசட்னு சொல்லுவோம். லயபிலிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க, ஒரு 10 lakh ஒரு கார் வாங்குறீங்க. இப்போ 10 lakh வாங்குற கார் அடுத்த வருஷம் அது 10 lakh நீங்கள் திருப்பி அதே அமௌண்ட்டுக்கு அந்த காரை விற்க முடியாது, அதோட மதிப்பு குறைஞ்சிரும். அதுதான் நம்ம லயபிலிட்டின்றோம். ஒரு நல்ல அசட் கேட்டகரியில் போட்டுட்டு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அதுக்கான டைமையும் கேரையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு நல்ல ரிட்டர்னே உங்களுக்கு வரும். இதுதான் நம்ம ஒரு பேசிக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், திங்க் ஆஃப் இட் லைக் பிளான்டிங் எ சீட்ஸ், கிவ் இட் டைம் அண்ட் கேர், இட் பிகம் எ ட்ரீ. அதே போல தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டும், அதுக்குரியான டைமையும் கேரையும் நீங்கள் கொடுத்தே ஆகணும். அப்படி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நல்ல ஒரு ரிட்டர்னை நீங்கள் அதுலேருந்து எதிர்பார்க்கலாம். Why student should care for investment? எதுக்காக ஸ்டூடெண்ட் இயர்லியாவே இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும், முடிஞ்ச அளவு நீங்க இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டே இருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், காம்பவுண்டிங் பவர். காம்பவுண்டிங் பவர் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதா வெற்றி, அதை பத்தி எனக்கு தனியா செப்பரேட்டா ஒரு வீடியோ போடு அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதுவும் நம்ம வீடியோ போட்டுடலாம். செகண்ட் ஒன், இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பேசிக்கா ஒரு சின்ன டெஃபினேஷன் சொல்றேன். இப்போ நீங்க ஒரு 1000 ரூபாய்க்கு இப்போ இன்னைக்கு நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா, இதே பொருள் அடுத்த வருஷம் நீங்க வாங்குறப்போ 1050 ரூபாய் இல்ல 1100 ரூபாய், 7 to 8% பணத்தோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இதுதான் நம்ம வந்து பேசிக்கா இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன்னா வந்து தமிழ்ல பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் ஒன், இப்பதான் நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க, இப்பதான் எனக்கு ஒரு 18 வயசு 20 வயசு எனக்கு இப்போதான் ஆகுது, நான் எதுக்கு இப்பவே இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போலேருந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. சின்ன சின்ன அமௌண்ட் நீங்க இப்ப எடுத்தோடனே நீங்க பெருசா போகணும்னு அவசியம் இல்லை. உங்க கையில இருக்கிற அமௌண்ட் 200 ரூபாயோ 300 ரூபாயோ ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணி அது நீங்க போட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10 வருஷம் ஒரு 30 வயசு வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும். அது நீங்க முடிஞ்ச அமௌண்ட் நீங்க போட்டுக்கிட்டே இருக்கலாம். இதுவே வந்து நீங்க ஸ்டார்ட் பண்றதே ஒரு 30 வயசுல ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸே கிடைக்காது, உங்க மணியும் நீங்க க்ரோ பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதுக்காக தான் வந்து இயர்லியாவே ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு எல்லாருமே சொல்றாங்க. டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், என்னென்ன டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்கிறா வெற்றி அதை கொஞ்சம் சொல்லு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொல்கிறேன். பேசிக்காக இதை ஃபர்ஸ்ட் நீ தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், பேங்க் டெபாசிட், எஃப்டிஓ ஒரு ஆர்டிஓ. எஃப்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட், ஆர்டினா வந்து ரெக்கரிங் டெபாசிட். எஃப்டியில் வந்து போகிறதுனால ஒரு 6 to 5% உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். நீங்கள் வந்து உங்கள் பணத்தை சும்மா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் சும்மா வச்சுக்கிறதுக்கு பதிலாக இந்த எஃப்டிலையோ ஆர்டிலையோ போட்டிங்க உங்களோட இன்ஃப்ளேஷனையாச்சும் பீட் பண்ணுற அளவுக்கு உங்களோட பணத்தோட வேல்யூ இருக்கும். அதுக்காக தான் வந்து சும்மா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுக்காம இது மாதிரி எஃப்டிஓ ஆர்டிஓ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன், ஸ்டாக் மார்க்கெட். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆனால் இது எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்டில் ஹை ரிஸ்க் இருக்குது, அது மாதிரி ஹை பொட்டன்ஷியல் க்ரோத்தும் இருக்குது. நீங்கள் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வர்றது. ஸ்டாக் மார்க்கெட் பற்றி பேசிக்கான வீடியோவும் வேணும்டா வெற்றி, அது எனக்கு வந்து ஃபுல்லாக போடு அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஒரு ஃபுல் வீடியோ நம்ம வந்து கிளியர் கட்டாக உங்களுக்கு போடலாம். தேர்ட் ஒன் வந்து மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னடா வெற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈஸியஸ்ட் வே டு இன்வெஸ்டிங் ஃபார் பிகினர்ஸுக்கு. அண்ட் தென் எனக்கு வந்து அதை ஸ்டாக் பிக் பண்ணி போகிற அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை வெற்றி, ஆனால் என்கிட்ட மணி இருக்குது, அதை நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுலேருந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன்னே சொல்லலாம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு ஸ்டாக்கையுமே பிக் பண்ணி அதை என்னென்ன அனலைஸ் பண்ணி போகணுன்ட்டு அவசியம் இல்லை.
மியூச்சுவல் ஃபண்ட்ல அதுக்குன்னே ஒரு ஃபண்ட் மேனேஜர் ஒதுக்கியிருப்பாங்க. ஃபண்ட் மேனேஜர்னா யாரா வெற்றி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம வந்து 9 to 5 ஜாப் போகிறோம், காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஏதோ ஒரு ஜாப் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதே மாதிரியே மியூச்சுவல் ஃபண்ட்ல ஃபண்ட் மேனேஜர்னு அப்படி ஒருத்தவங்க போட்டிருப்பாங்க. காலிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஸ்டாக்கை என்னென்ன ஸ்டாக் நல்ல ஸ்டாக் இது எப்படி ஒர்க் ஆகுது, இதுக்குன்னே வந்து காலிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இதே மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஒருத்தவங்கள்ட்ட உங்களோட மணி எண்ணையும் கொடுத்துருவீங்க. அவங்க வந்து எது நல்ல ஸ்டாக்குன்னு பார்த்து கரெக்டாக பிக் பண்ணி உங்களோட மணியை கரெக்டாக அலோகேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுலேருந்து அவங்க ஒரு 2 or 1% கமிஷன் அவங்க ரெகுலராக எடுத்துப்பாங்க. இதுதான் வந்து நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்றோம். 4th ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு. கோல்டை வந்து டிஜிட்டல் மூலியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கி வைக்கலாம். கோல்டு வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரையும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்னே எல்லாருமே சொல்லுவாங்க. கோல்டில் வந்து நல்ல சேஃப்டியும் இருக்கும், அது மாதிரி லாங் டேர்முக்கு ஒரு நல்ல வேல்யூவாகவும் இருக்கும். இதுதான் வந்து பேசிக் ஒரு 4 இன்வெஸ்ட்மெண்ட் டைப் நான் சொல்லியிருக்கேன். ஓகேடா வெற்றி, நீ இன்வெஸ்ட் பண்ணா என்னன்னு சொல்லிட்ட, அது என்னென்ன டைப் இருக்குன்னு சொல்லிட்ட, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்ட. ஓகே, இதை நான் எப்படி ஸ்டார்ட் பண்றது, ஹவு டு ஸ்டார்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் டிசைட் யுவர் கோல். அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஷார்ட் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா இல்ல லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா நீங்க தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஷார்ட் டேர்ம்னா நான் ஏதோ ஒரு பைக் வாங்க போறேன், இல்ல நான் ஏதோ ஒரு கார் வாங்க போறேன், இல்ல என்னோட மேரேஜுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்ட்டு நீங்களே ஒரு கோல் டிசைட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். லாங் டேர்ம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன், என்னோட பிள்ளையோட படிப்புக்காக நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படிங்கறத நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. செகண்ட் ஒன் ஸ்டார்ட் ஸ்மால். நீங்க எடுத்தோடனே 10,000 மாசம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. ஸ்டார்ட் ஸ்மால். நீங்க 200 ரூபாயோ 300 ரூபாயோ உங்கள்ட்ட என்ன அமௌண்ட் நீங்க சேவ் பண்ண முடியுமோ அதுல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போதான் நீங்க ஸ்டாப் பண்ணாம கண்டினியூஸா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருவீங்க. தேர்ட் ஒன் மெயின் பாயிண்ட், பி கன்சிஸ்டன்ட். நீங்க கன்சிஸ்டண்டா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட மணி நல்லா க்ரோ ஆகும். இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சியும் டிசிப்ளினும் தான் ரொம்பவே முக்கியம். ஸ்மால் அப்ஸ் அண்ட் டவுனை பார்த்து பயப்படக்கூடாது. நீங்க ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருக்கீங்க இல்ல ஏதோ ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா அதுல வந்து டவுன் ஆகிறப்போ நீங்க வந்து பதட்டம் ஆகக்கூடாது. இதுதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்பவே முக்கியமான இன்னொரு விஷயம். நீங்க எப்போ பதட்டம் ஆனீங்கன்னா டக்குன்னு அந்த ஸ்டாக்கை நீங்க சேல் பண்ணிடுவீங்க. அப்படி சேல் பண்ணாம டவுன் ஆகிறப்போ இன்னும் நிறைய ஸ்டாக் வாங்கி அதை நீங்க ஈக்குவல் பண்ண பார்க்கணும். இதுதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்டோட ஒரு மெயின் திங்னு சொல்லுவாங்க. டவுன் ஆகுறப்போ நீங்க அதை நீங்க ஒரி பண்ணிட்டே இருக்காம நீங்க உங்களோட ஒர்க்கை பார்த்துக்கிட்டு அதை நீங்க அப்படியே விட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா நார்மல் பாயிண்ட்டுக்கு எப்படியும் வந்துடும். ஓகே, இதுவரை நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். இன்வெஸ்ட்மெண்ட் இட்ஸ் நாட் மேஜிக், இட்ஸ் ஏ ஹேபிட். அதை நீங்கள் ஒரு ஹேபிட்டாக தான் ஃபார்ம் பண்ணணும். கன்சிஸ்டண்டாகவும் டிசிப்ளினாகவும் நீங்கள் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு ஹேபிட்டாக அது ஃபார்ம் ஆகிடும். ஓகே, இதே மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவான வீடியோவுக்கு ஃபிட் ஃபினான்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இப்போதான் ஒரு வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களுக்கு இன்னும் நிறைய காத்திருக்கு. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you guys.